ஏற்பாடுகளில் எந்த சூழ்நிலை ஆய்வாளர் வந்து காவல்துறை ஆய்வாளர் மாநகராட்சி கமிஷனருடையும் அதே போல் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளரோடு பேச்சுவார்த்தை நடத்துறதில்ல. அவங்களுக்கு வந்து இந்த டயத்துக்குள்ளே செஞ்சு கொடுக்க மாதிரி தான் மறியலை கைவிடுவாங்க, மறியல் பண்ண போகிறாங்க என்னன்னு மாதிரி கேட்டாங்க. ஏன்னா இது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது இன்னைக்கு தான் ஒரு முடிவு வந்திருக்கு. ஏன்னா வந்து கமிஷனர் முடிப்பது என்ன சொல்கிறது, ஐஏஎஸ் சொல்ல வேண்டியது. ஐஏஎஸ் என்ன சொல்கிறது, முடிப்பது எனக்கு தண்ணி குழாய் வேலை முடிக்கலை. இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் குடிநீர் வடிகால் வாரியமும் மாநகராட்சியும் இதில் வந்து ஒரு நேர்மையான முறையில் நியாயமாக நடந்துக்கிட்டாதனால இந்த ரோடு வந்து இவ்வளவு பாதிப்பை சந்திச்சது அப்படிங்கிறதான் தோழர்களே இந்த பொது மக்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே இதில் ஊர் பெரியவர் வந்துருக்கிறாங்க. இப்போ நடந்த பேச்சுவார்த்தையில் இப்போ காவல்துறை ஆய்வாளர் சில முன்முயற்சி எடுத்து அதில் உடனடியாக நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் வந்து மறிப்பாங்க அங்கே தான் வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அவங்க ரெண்டு தரப்புமே பேசி வார்டு போர்டும் கார்பரேஷன் பேசி ஒரு வாரத்துக்குள்ளே கார்பரேஷன்ல இருந்து செய்ய வேண்டிய தண்ணி குழாய் சம்பந்தமான லீக்கேஜ் மற்ற 2 நாளில் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 நாளில் பண்ண உடனே ஒரு வாரத்துக்குள்ள ஐபிஎஸ் வந்து தார் ரோடாகவே போட்டு தரதா உறுதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ உடனே நமக்கு எழுதி கேட்டோம், கொடுத்தது நாங்கள் ஏதாவது முடிவு போக முடியும் சொன்னோம். நாங்கள் வந்து 10 மணிக்கு மேலே அங்கே வந்துடுவோம், 12 மணிக்கு மேலே வர சொல்லுங்கள், நாங்கள் வந்து நாங்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 12 மணிக்கு அங்கே போயிடலாம். அவர் எழுதி கொடுத்த அடிப்படையில் அவற்றையும் சொல்லிடுவோம். நீங்கள் வந்து சொன்ன அடிப்படையில் அதனால தான் ஒரு வாரம் அவர் சொன்னதை நீங்கள் 10 நாள் கூட எடுத்துக்கணும் நம்ம சொல்லிட்டோம். அந்த 10 தினங்களுக்குள்ளே செய்யலைன்னா உங்கள் ஆஃபீஸில் தான் உட்காருன்னு சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு அப்புறம் அவர் அங்கேருந்து வெளியே போக முடியாத அளவுக்கு மறிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு, ஏன்னா நம்மகிட்ட சொல்லல வாக்குறுதியை, காவல்துறை அதிகாரிகிட்ட தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை மீறுவது என்பது சரி இருக்காது. அவங்களுமே அப்போ அவங்களுக்கு எதிராக மாறுவாங்க. நீ சொல்லித்தான் அவங்க சரின்னு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒரு வாரம் சொல்லியிருக்காங்க, 10 நாள் வரை கூட பார்ப்போம், தற்காலிகமாக நிறுத்தி வைப்போம். இது ஒருவேளை நடக்கலைன்னு சொன்னால் போராட்டத்தை அடுத்த கட்டமாக முழு வீச்சில் பெரிய எண்ணிக்கையோடு நடத்தலாம் அப்படிங்கிறதான் தோழர்களை சொல்ல வேண்டியது. அந்த அடிப்படையில் போராட்டத்தை நிறுத்தி வைப்போம். இந்த